சாரும் நடிச்சிருக்கேன். பட் அவர் பக்கத்துல போகும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். அப்படியே ஒரு இதுவா இருக்கும். படம் பாருங்களேன், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தலைவர் கூட தான் வந்து தலைவர் படத்துக்கு வந்து நம்ம காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு டிக்கெட் கிடைக்காம லைன்ல நின்று போட்டி போட்டு லாஸ்ட்ல கிடைக்காம வருத்தத்தோட வீட்டுக்குலாம் போயிருக்கோம். அவர் தலைவர் படத்திலே நம்ம ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே இல்லம்மா அபிகிரம் அங்க வந்து நிறைய கொஸ்டின்லாம் கொடுத்து கேம் மாதிரி பண்ணாங்க. ஸோ எப்படி யாராவது வந்து சொல்லுவாங்க நினைச்சேன். நான் பேசுறேன். தேங்க்யூ. உண்மையிலேயே வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி லைஃப்பில் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. லால் சலாம் ஆடியோ லான்ச் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் பேச போகிறாரு. அவர் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லுங்கள் மேடம். ஆமாம் இல்லை சார் எப்போ ஒரு குட்டி கதை சொல்லுவார். அது கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைஃப்பில் ஒரு முன்னேறி வரணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இல்லை ஒரு கருத்தோ சொல்லுவார். அது சொல்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வர லாஸ்ட் டைம் ஜெயிலர் படத்தில் வந்து சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. வேறு லெவலில் இருந்தது. அப்படியே ஒரு மணி நேரம் சூப்பராக பேச அப்படி பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து வச்ச கண்ணு வாங்காமல். அந்த மாதிரி இப்போ என்ன பேசுவாருன்ற ஒரு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆமாம், இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். சாரும் நடிச்சிருக்கேன். பட் அவர் பக்கத்தில் போகும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அப்படியே ஒரு இதுவாக இருக்கும். படம் பாருங்களேன், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தலைவர் கூட தான் வந்து தலைவர் படத்துக்கு வந்து நம்ம காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு டிக்கெட் கிடைக்காம லைன்ல நின்று போட்டி போட்டு லாஸ்ட்ல கிடைக்காம வருத்தத்தோட வீட்டுக்குலாம் போயிருக்கோம். இப்போ அவர் தலைவர் படத்திலே நம்ம ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விஷ்ணு விஷால் சார் கூட முதல்ல நடிச்சிங்களா விக்ராந்த் சார் அப்படின்னு சார் கேட்குறீங்க? விஷ்ணு விஷால் அதான் லால் சலாம் படத்தில் எனக்கு கிடைச்ச 2 நண்பர்கள்லாம் அது விஷ்ணு விஷால் பிரதரும் விக்ராந்த் பிரதரும். ஃப்ரெண்டுனா நார்மல் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நம்மளை மாட்டி விடுற ஃப்ரெண்டு. விஷ்ணு விஷால் பிரதர் எப்படின்னா நம்மளே வந்து ஏதோ லப்பர் பாலில் விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாட்டு வந்திருக்கோம். அவர் என்ன பண்ணுவார், ஃபுல்லாக கட்ட பால் கரெக்டாக பால் எங்கே ஸ்பீடாக வருமோ அங்கே தானே நிற்க வைப்பார். நீங்கள் நில்லு, பால் அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமாக அப்படியே காதை ஒர்சின்னு போவோம். மிஸ் ஆனால் பாலோட காது தனியாக போயிடும். அந்த மாதிரி நம்மளை மாட்டி விடுவாப்புல. விக்ராந்த் சார் அவரும் அப்படிதான். அவரும் அதுக்கு ஆப்போசிட். அவர் என்ன பண்ணுவார், நம்ம ஓரமாக நின்னா உடம்புல அடிப்பார் பாலை, ஒரு மூலையில மூஞ்சிலே அடிப்பார். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. 2 பேரும் வச்சு செய்வாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சதில்லை. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பொழைச்சதில்லை. அந்த மாதிரி செய்வாங்க வச்சு என்ன. பட் அதான் தாண்டி வந்து ஒரு சூப்பரான ஆக்டரு விஷ்ணு விஷால் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டரு. நல்ல அவர் படங்கள் ஒன்றுமே வந்து சூஸ் பண்ணி பண்ணுவார். டிஃப்ரெண்டாக இருக்கும். ராட்சசன், முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை எல்லா படமே இப்போ லாஸ்ட்டாக கட்டா குஸ்தி அதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். விக்ராந்த் ப்ரோ வந்து அவரும் சூப்பரான ஆக்டரு. அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர். அவரும் நல்லா சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு 2 பேருமே ஆனா வச்சு செஞ்சுட்டாங்க. என்ன அதான் எல்லாத்தையும் அங்க ஸ்டேஜ்ல பேசலாம்னு பாக்குறேன். இங்கேயே பேசி முடிச்சிட்டோம். என்ன பேச தெரியல ஸ்டேஜ்ல. எனக்கு ஆல்ரெடி பாதி பேசிட்டேன். பட் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே சூப்பர் ஸ்டார் பத்தி அவரு சார் வந்து சூப்பர் ஸ்டார் அவரை பத்தி பேசுறதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் நீங்க ஆசையா சொல்றேன். உண்மையிலே அவர் பேர்ல மட்டும் காந்தம் கிடையாது. அவர் கண்ணிலையும் காந்தம் இருக்கு, அவர் நடையில காந்தம் இருக்கு, அவர் ஸ்டைல காந்தம் இருக்கு. அவர் வந்தால நடமை அப்படியே நம்மளை அப்படியே சுண்டி இழுத்துருவாரு. அந்த அளவுக்கு வேற லெவல். அவரை பத்தி நிறைய சொல்லலாம். அங்க சொல்றேன். ஜோக்கு உண்மையிலே இல்ல. ஜோக்கு வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து என்ன காமெடியா காமெடியா தான் பார்ப்பாங்க. இந்த படத்துல ஐஸ்வர்யா மேம் வந்து என்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஆக்கியிருக்காங்க. நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்களே அதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஏங்க ரஜினி சார் பக்கத்தில் போகிறதுக்கே எனக்கு பதட்டமா இருக்கு. எங்க நான் ஜோக்கெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு பதட்டம். அவர் சார்கிட்ட வந்து ஒரு மரக்கன்று கொடுத்து ஒரு வாழ்த்து வாங்கினேன். சார் இது மாதிரி விவேக் சாருக்கு போல வந்து நானும் தொடர்ந்து மரக்கன்று நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. அவரை மரக்கன்று வாங்கிட்டு சூப்பர் வாழ்த்துக்கள் கீப் இட் அப் குட் நல்லா பண்ணுங்க அப்படின்னு அவர் பேசுறேன்.
ஏம்மா இருமா, நீ வேறம்மா பிளான் பண்ணலாமா, சொல்லிருக்கலாம் முன்னாடியே. ஆமா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். நம்ம திரையில பார்த்து ரஜினி சாரை கை தட்டி இருக்கோம். அப்பா அம்மா எல்லாருமே ஃபேன்ஸா இருப்பாங்க. ஒரு 4 தலைமுறையை கட்டி போட்ட ரஜினி சார் 4 தலைமுறை மக்களையும் வந்து இன்ன வரைக்கும் ரசிக்க வச்சுட்டு இருக்காரு. அவரோட படத்துல நம்ம ஒரு கேரக்டர் பண்ணதுல வந்து மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. டைரக்டர் வந்து நல்லா பண்ணுவீங்க, நல்லா பண்றீங்க, சூப்பர், அப்படியே அப்படியே பண்ணுங்க, இது நல்லா இருக்கு, உங்களுக்கு கேரக்டர் நல்லா சூட் ஆகுது, நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இன்னும் எனக்கு யாரும் கால் பண்ணல படம் பார்த்துட்டு, தெரியல சார் எனக்கு. நான் தடுமாறத பார்த்து போதும்னு எடுத்துருக்கீங்க பாருங்க தலைவா, வேற லெவல். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தலை. ஜோக் ரெடி பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் சொல்றது. வணக்கம். லால் சலாம்ல நான் ஒரு முக்கியமான ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம், பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ், அதை ரஹ்மான் சார், ரஜினி சார், டைரக்டர் மேடம், அப்புறம் விஷ்ணு விஷால், மற்றபடி விக்ராந்த், எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட். லைக்கா நிறுவனம், ஒரு 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 அழுத்தமான ஒரு கதையில் என்னுடைய பாடல் அமைந்திருப்பது வந்து ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்குது. நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கான ஆடியோ ரிலீஸ் இன்னைக்கு நடக்கிறதுல, அதில் கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் வழக்கம் போல தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்களாம் கொண்டு போயிட்டு ஒரு நல்ல கதைக்களத்தை, நல்ல கலைஞர்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்களுடைய உதவிகளும் அன்புகளும் தான் அடுத்த களத்துக்கு எங்களை எடுத்துகிட்டு போகுது. உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. இன்னும் ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை லீட் பண்ணுற ஒரு சாங், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங். அது பல புதிய முயற்சிகளை இதில் வந்து இசைப்பியல் மேற்கொண்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக இந்த பாட்டில் அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ரொம்ப கேட்கும்போது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பாட்டாக இந்த படத்துக்கு இது அமைஞ்சிருக்குங்கிறது தான் எல்லாத்தோடைய ஒப்பீனியன். நானும் அதை நம்புகிறேன். படம் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, கிளைமேக்ஸ்க்கு லீடான ஒரு பாடல். அது படம் வரும்போது தான் தெரியும். ஏன்னா நிச்சயமாக படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க, பயங்கர எனர்ஜியாக இருக்குது, படம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது கிளைமேக்ஸ் அப்படின்னாங்க. அதுக்கு என்னுடைய பாடல் ஒரு சிறு கருவியாக இருந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம் தான். அனைவருக்கும் வணக்கம். பயங்கர ஹாப்பி, எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலி இது என்னோட செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு, எங்கள் அக்காவுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். மணிரத்னம் சாருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சார் வந்து இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி அவர் ஜோடியாக பண்ணுறேன்னு ரொம்ப வருஷம் அப்போவே பண்ண வேண்டியது மிஸ் ஆகி இப்போ பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் இப்போ பண்ணுறனால. பிகாஸ் எல்லோரும் வந்து 80s பண்ணியிருந்தா 80s ஹீரோன்னு, இப்போ நான் 80sலும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நான் நிறைய ரீச் ஆகிடுவேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் லைக்கா பேனாக்கு, ஐஸ்வர்யா மேம்க்கு, சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ கைஸ். இது இனிய நாள். இது சற்றப்ப ஒரு வருடத்துக்கு முன்னாக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் என்னை அழைத்து அவரது தோட்டத்தில் லால் சலாமுடைய கதையை மிக நேர்த்தியாக சொல்லி அவரோடு மதிய உணவு அருந்தி இந்த முழுமையான கதையை கேட்டவுடன் நான் சொன்ன சொல், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி ஈட்டி தரும், மிகப்பெரிய புகழை பெற்று தரும், கிளைமாக்ஸ் காட்சியில் நிச்சயம் இந்த படத்துக்கு தேசிய விருதும் பெற்றுத்தரும், அப்படிப்பட்ட ஒரு இறுதி காட்சி அமைத்திருக்கிறது. இது மிகப்பெரிய வசூலையும் பெற்றுத்தரும், விருதையும் பெற்றுத்தரும். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினி சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லால் சலாம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் ரஜினி சார் கூட படத்தில் ஆக்ஷன் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து ஐஸ்வர்யா மேம்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதை அக்செப்ட் பண்ண ரஜினி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு லைக்கா ஒன்ஸ் அகேன் ஆஃப்டர் இந்தியன் 2 கண்டினியூ அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வார்ம் வெல்கம். அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சார் ரஜினி சார் படம் எப்படி இருக்குன்னு தெரியும். பட் இந்த படத்தையும் கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தியேட்டரில்.